ஆண்டவரின் திருநாளாகிய இந்த நாளில் ஆண்டவர் திருமுன் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அமர்ந்திருக்கும் இந்த திருச்சபையின் இறைமக்கள் ஒவ்வொருவர் மீதும் நம் தந்தை கடவுளின் அருளும் நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பும் நிறைவாய் பொழிவனமாக. உங்களை வாழ்வித்து வழிநடத்தி இருக்கிற அன்பின் ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு இந்த நாளிலும் தொடர்ந்து வருகிற காலங்களிலும் உரையாடி வழிநடத்துவாராக. இந்த நாளில் ஆண்டவரின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த திருச்சபையின் ஆண்டவருக்கும் இந்த திருச்சபையின் ஆயர், செயலர், பொருளர், இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பார்ந்த நன்றியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபை நாள்காட்டியிலே கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை இது. வருகையின் காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இது. வட இந்திய திருச்சபையின் பிறந்த நாள் இது. உலக திருச்சபை வரலாற்றிலே, இந்திய மண்ணிலே, நம் நாட்டிலே திருச்சபையின் ஒருமைப்பாட்டு முயற்சிகள் மிக பெரிய அளவிலே நடந்து வந்த காலம். 1947ஆம் ஆண்டில் தென்னிந்திய திருச்சபை தூய ஆவியாரின் பேராற்றலால் ஒருங்கிணைந்தது. 1969ஆம் ஆண்டிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி ஒருமைப்பாட்டு முயற்சியின் ஓர் அடையாளமாக நிறுவப் பெற்றது. 1970ஆம் ஆண்டிலே வட இந்திய திருச்சபை நிறுவப் பெற்றது. இவையாவும் நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற நம் ஆண்டவரின் மிகப்பெரிய இறைவேண்டலின் நிறைவேற்றமாக, இறைவேண்டலின் எதிரொலிப்பாக நிகழ்ந்திருக்கின்றன என்று நாம் உறுதியாய் நம்பலாம். அதிலும் குறிப்பாக வட இந்திய திருச்சபைக்கும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்கும் ஒரு நெருக்கமான, ஒரு அணுக்கமான வரலாற்று பிணைப்பு 1969ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 28ஆம் நாள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி ஒருமைப்பாட்டின் முயற்சியாக தோற்றுவிக்க பெற்றது. 1970ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 29ஆம் நாள் வட இந்திய திருச்சபை தோற்றுவிக்க பெற்றது. ஓராண்டு, ஒரு திங்கள், 1 நாள் இடைவெளியில் இந்த மிகப்பெரும் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்துள்ளன. உண்மையிலேயே நாம் ஆண்டவருக்கு நன்றியை எடுக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய செய்திக்குள் செல்வதற்கு முன்பு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் செயல் திட்டங்கள் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி முன்னரே குறிப்பிட்டது போல திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டு முயற்சியாக தோற்றுவிக்க பெற்ற கல்லூரி. இந்த கல்லூரி தமிழ் வழியாக, தமிழ் பண்பாட்டின் வழியாக ஆண்டவரின் செய்தியை, இறை செய்தியை திருச்சபைக்கு எடுத்துச் செல்வது இதன் தலையாய நோக்கங்களுள் ஒன்று. மட்டுமன்று செயல் வடிவ இறையியல் என்று சொல்கின்ற ஒன்று. கடவுளுடைய திருமொழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் செயல் வடிவம் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் செயல்படுகின்ற ஆண்டவரை, விவிலியமறை எவ்வாறு விளக்கமாக எடுத்துரைக்கின்றது என்பதை திருச்சபை தன் செயல்பாட்டின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மிக தலையாயதாக கொண்டு இந்த கல்லூரி தன் பயிற்சி திட்டங்களை வடிவமைத்திருக்கின்றது. 4 ஆண்டுகள் பயிற்சி திட்டம். 1ஆம் ஆண்டிலே அறிமுக பாடங்கள், 2ஆம் ஆண்டிலே நகர்வாழ் திட்டம் என்கின்ற ஒன்று, அருகிலே இருக்கின்ற குடிசை பகுதிகளிலே மாணாக்கருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 2 3 தங்க வைக்க பெற்று அங்கே அடித்தள மக்களிடத்திலே இருந்து ஆண்டவரின் செய்தியை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேரடி பயிற்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சி. 3ஆவது ஆண்டின் முதல் 3 திங்கள்கள் அமைதி இயக்கங்கள், ஆற்றுப்பணி இயக்கங்கள்,
நற்செய்தி இயக்கங்கள் இவற்றோடு தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு விவிலிய மறையை கற்று கழிவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுதல், அதற்கு அடுத்து சிற்றூர் வாழ் திட்டம் 3ஆம் ஆண்டினுடைய அடுத்த 2 திட்டங்களும் அடுத்த 2 பருவங்களிலும் மாணாக்கர் வெளியிலே சென்று தங்குவார். இங்கிருந்து வகுப்பு நடத்துகிறவர்கள் அங்கே சென்று வகுப்பை நடத்தி வருவது வழக்கம். சிற்றூர் சூழலிலே விவிலிய மறையை எவ்வாறு கற்றுத் தெளிவது என்பதன் அடிப்படையில் அந்த பயிற்சி திட்டம் அமைந்திருக்கும். 4வது ஆண்டிலே மீண்டும் இறையியல் கல்லூரி வளாகத்திற்குள் திரும்பி வந்து தங்களை அருப்பணிக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆய்வு ஏடு ஒன்றிலையும் எழுதுவது வழக்கம். இப்படியாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் திருச்சபை இன்னும் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் தூது உரைப்பு பணியிலே, சான்று உரைப்பு பணியிலே, இறைவாக்கை எடுத்து இயம்புகின்ற பணியிலே எவ்வாறு ஆண்டவரின் அடியவரும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் செயல்பட முடியும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுவது இந்த பயிற்சி திட்டங்களை நம் முன்னே வைத்திருக்கின்றது. இந்த பயிற்சி திட்டங்களில், இந்த பயிற்சி முறைகளில் நீங்கள் பங்கு பெறலாம். உங்களை பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். எப்படி பங்கு பெறலாம்? எங்களுக்காக இறை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் திருமுன் நீங்கள் தனி ஆள்களாக, குடும்பமாக, திருச்சபையாக கூடி வருகின்ற பொழுதெல்லாம் இறையியல் கல்லூரிகளுக்காக, தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆதியில் கொண்டிருந்த ஆண்டவர் வாழ்வில் உள்ள அன்பிலே கடைசி வரையிலும் நிலைத்து நிற்பதற்கு, எடுத்த முடிவிலே தளராது முன்னேறுவதற்கு திருச்சபையின் இறைவேண்டல் மிக மிக இன்றியமையானது. பயிற்சி திட்டங்களுக்கு உங்களுடைய உதவிகள், பொருளாதார உதவிகள் மிகவும் தேவைப்படுகின்றன. பல நேரங்களில் இதற்கு முன்பு நாங்கள் மும்பை பட்டணம் வந்திருந்த பொழுது எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் தொலை நிலையிலே இருந்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டு எங்களுக்காக உங்களுடைய உதவியை செய்திடுக என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். மாதந்தோறும் 100 ரூபாய் உங்களால் இந்த பயிற்சி திட்டங்களுக்கு, குருமார்களை பயிற்றுவிக்கின்ற இந்த பயிற்சி திட்டங்களுக்கு தர முடியுமானால் தயவு செய்து தந்து உதவுங்கள். மாதம் அனுப்பலாம், அல்லது ஆண்டுக்கு 2 முறை அனுப்பலாம், அல்லது ஆண்டுக்கு 1 முறை அனுப்பலாம். எப்படிப்பட்ட முறையில் அனுப்ப வேண்டும் என்பது பற்றிய செய்திகளை உங்கள் திருச்சபையில் ஆயருக்கு அனுப்பி வைப்போம். அவரிடமிருந்து அவர் வழியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவருடைய திருப்பலியை, ஆண்டவருடைய இறை ஆளுகையை இந்த உலகத்தில் கட்டி எழுப்பி சமத்துவம், உடன்பிறப்பாண்மை, கூட்டுரிமை, பகிர்வு என்று சொல்லக்கூடிய இறை ஆளுகையின் விழுமியங்களை கொண்டு செலுத்துவதற்குரிய திருக்கூட்டமாய் நாம் தொடர்ந்து செயல்படுவோம். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கின்ற திருமறை பகுதிகளை ஆண்டவர் நமக்கு வாழ்த்தி தருவாராக ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம் வாழ்வுதரும் திருமொழிகள் மூலமாய் எங்களோடு தொடர்ந்து பேசுவதற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற திருமறை பகுதிகளை எங்களுக்கு பயனுடையவையாய் மாற்றித்தான். திருச்சபைக்கும் இறையியல் கல்லூரிக்கும் இடையிலே கொடுத்திருக்கின்ற உறவை நாங்கள் ஒருமைப்பாட்டோடு திகழ அருள் புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஒருங்கிணைவு என்கின்றவற்றின் அடிப்படையிலே இந்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நமக்கு தரப்பெற்றிருக்கின்ற செய்தி, அது எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 37வது பிரிவு 15 முதல் 22 வரையிலும் அடங்கிய திருமொழிகள். எசேக்கியேல் 37 15 முதல் 22 வரையிலும் அடங்கிய பகுதி. ஒருமைப்பாட்டின் முன்னெடுப்பு கடவுள். ஒருமைப்பாட்டின் முன்னெடுப்பு கடவுள். நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகின்றார். திருச்சபையாய், திருக்கூட்டமாய், ஒரு நாடாய், ஒரு சமுதாயமாய் ஒருமனப்பாட்டோடு விளங்க வேண்டும் என்பது கடவுளின் திருவுளம். இந்த பகுதி ஆண்டவரின் அந்த உள்ள விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது.
அந்த பிரிவு முழுவதையுமே, எசேக்கியேல் 37 பிரிவு முழுவதையுமே நாம் படித்து பார்க்கும் பொழுது கடவுளின் முன்னெடுப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இறைவாக்கு பகுதியினுடைய பின்னணி என்னவென்றால், சாலமோன் அரசர் ஆட்சி செய்த காலத்திற்கு பின்பு, கிறிஸ்தவ ஊழிக்கு முன் அல்லது கிறிஸ்துவுக்கு முன் 930ஆம் ஆண்டிலே நாடு வடநாடு இஸ்ராயேல் என்றும் தென்னாடு யூதா என்றும் பிரிந்து போகின்றது. அது ஆண்டவருடைய திருவுளத்துக்கு ஏற்புடைய செயல் கிடையாது. எனவே 597 முதல் 570 வரையிலும் இறைவாக்கு திருப்பணியை நிறைவேற்றின எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக 2 கோல்களை கையில் எடுத்துக்கொள், அதை ஒன்றாக்கு என்று காட்சியின் வழியாக கடவுளின் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற இறைவாக்கு செய்தியை இந்த பகுதி என்னுள்ளே வைத்திருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட திருமறை பகுதிக்குள்ளே நாம் கருத்து செலுத்த வேண்டிய 2 திருமொழிகள் இருக்கின்றன. அவை 37, 27, 28 ஆகிய பகுதிகள். இந்த பகுதிகளை இந்த திருமொழிகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது, என் உறைவிடம் அவர்கள் நடுவிலே இருக்கும், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார், என் தூயகம் அவர்கள் நடுவிலே நிறுவப் பெறும், நான் அவர்களை ஒருமைப்படுத்துவேன். இந்த ஒருமைப்பாட்டின் வழியாக கடவுளே செயல்படுகிறார் என்பதை யாவரும் அறிந்து கொள்ளுதல் என்கிற அடிப்படை செய்தி அங்கே வருகின்றது. ஒருமைப்பாடு, கடவுளின் பிள்ளைகள் ஒருமைப்பாட்டோடு திகழ வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை நீங்களே செய்து முடித்து விடுங்கள் என்று மனிதனிடத்தில் விட்டுவிடாமல் கடவுள் அந்த முயற்சியை தாம் முதலாவதாக மேற்கொள்கின்றார். எனவே அவரே பிரிந்து கிடந்த 2 நாடுகள் ஒன்றாக வேண்டும். ஏனென்றால் வடநாடு இஸ்ராயேல் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு சிதறமடைந்து போயிருந்த நிலை. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரின் விருப்பம் இது கிடையாது, நீங்கள் சேர்ந்து வாருங்கள், உங்களை சேர்ப்பதற்கான முயற்சியை ஆண்டவரே முன்னின்று நடத்துவார் என்கின்ற குறிப்பு அங்கே வருகின்றது. ஆக ஒருமைப்பாட்டு முயற்சி என்று சொல்லுகின்ற பொழுது அதில் மானுடர் பங்கேற்கின்றனர். ஆனால் அதனுடைய முதல் முயற்சியை கடவுளே மேற்கொள்ளுகின்றார். வட இந்திய திருச்சபை ஆயினும் சரி, தென்னிந்திய திருச்சபை ஆயினும் சரி, தமிழ்நாடு இறையியல் கல்லூரி ஆயினும் சரி, ஏதோ மனித விருப்பங்களினால் மனித எண்ணங்களினால் ஒன்றுபட்டு விட்டவை அல்ல. அவை கடவுளின் முன்முயற்சியினால், முதல் முயற்சியினால் அவை நிலை பெற்றன. எங்கே ஒருமைப்பாடு இருக்கிறதோ அங்கே நான் குடியிருப்பேன், எங்கே ஒருமைப்பாடு இருக்கிறதோ அங்கே அதை நானே நிறைவேற்றினேன் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும் என்று சொல்லுகின்ற ஆண்டவரின் அருள்மொழி. இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற திருச்சபை சூழலிலே பிரிவினைவாதங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் அவை கடவுளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. முதல் முயற்சியை, ஒருமைப்பாட்டின் முன் முயற்சியை ஆண்டவரே மேற்கொள்கின்றார். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது பிரிவு 1 முதல் 6 வரையிலும் அடங்கிய பகுதி. இந்த பகுதி ஒருமைப்பாட்டை கடவுளே முன்னின்று நடத்துகின்றார். ஆனால் மனிதர் கைகட்டி கொண்டு நிற்க முடியாது, செயல் இழந்தவர்களாக அந்த ஒருமைப்பாட்டில் பங்கேற்க முடியாது என்கின்ற செய்தியை தருகின்றனர். அப்படியானால் மனிதரிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் அல்லது ஒருமைப்பாட்டினுடைய அடித்தளங்கள் இன்னவை என்பதை இந்த திருமறை பகுதி மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாம் பார்ப்பதாக இருந்தால் எபேசியர் திருமுகம் 4வது பிரிவு 2, 3 ஆகிய திருமொழிகள் அந்த ஒருமைப்பாட்டின் அடித்தளமாக இருக்க வேண்டிய இறை மக்களின் வாழ்வியல் கூறுகள், வாழ்வியல் பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவை பேசுகின்றன. முழு மனத்தாழ்மை இருக்க வேண்டும், கனிந்த நெஞ்சம், கனிவு மனப்பான்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், அன்புடன் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், அமைதியுடன் இணைந்து
இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற உயரிய மதிப்பீடுகளை, உயரிய விழுமியங்களை இந்த திருமறை பகுதி நமக்கு முன்னே வைக்கின்றது. அன்றைக்கு எபேசு திருச்சபைக்கு சொல்லப்பெற்ற தூயாவியாரின் செய்தி இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருச்சபைக்கு, நாம் அங்கு வருகின்ற பேராயத்திற்கு மிகவும் பொருத்தமான செய்தி. அது வட இந்திய திருச்சபையாக இருந்தாலும், தென்னிந்திய திருச்சபையாக இருந்தாலும், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியாக இருந்தாலும், ஒருமைப்பாட்டு முயற்சியின் முன்னெடுப்பினாலே, கடவுளின் முன்னெடுப்பினாலே நிகழ்த்த பெற்ற இந்த பேரமைப்புகளிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரும் செய்தியாக முழு மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்புடன் ஒருவரை ஒருவர் தாங்குதல், அமைதியுடன் இணைந்து வாழ்தல் என்கின்ற உயரிய விழுமியங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவைதான் ஒருமைப்பாட்டின் அடித்தளங்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மிடத்திலே போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், பிளவுகள், வாக்குவாதங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்குமானால் அது தூய ஆவியாருக்கு உகந்த வாழ்க்கை முறை இல்லை என்பதை இந்த திருமறை பகுதி தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. திருச்சபைக்குள்ளாயினும் சரி, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ளாயினும் சரி, இப்படிப்பட்ட அன்பு காட்சிகள், அன்புடன் இணைந்து செயல்படுவதற்கான எண்ண ஓட்டங்கள், கனிவு, இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் முன்மொழிகின்ற ஆண்டவர் இவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாளில் விரும்புகின்றார். இந்த நாளில் நம் முன்னே செய்தியை அறைகோவலாக வைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக ஒரு செய்தி திருமறை பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. அது நற்செய்தி பகுதி. அது தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது பிரிவு. அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அந்த திருமறை பகுதி முழுவதையுமே நாம் பார்க்கும்போது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமை குரு மன்றாட்டு என்று சொல்லப்பெறுவது உண்டு. அந்த தலைமை குரு மன்றாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய யோவான் 17:20 முதல் 26 வரை உள்ள பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேதான் நாம் பொதுவாக ஒருமைப்பாட்டு முயற்சிகளிலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் செயல்படும் பொழுது சொல்லுகின்ற திருமொழிகள் இடம்பெற பெற்றிருக்கின்றன. ஆண்டவர் இவ்வாறு மன்றாடுகின்றார்: தந்தையே, நான் உம்முள்ளும் நீ எம்முள்ளும் என்னுள்ளும் இருப்பது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய இறைவேண்டல் அங்கே அமைந்திருக்கிறது. இந்த திருமறை பகுதியிலும் இந்த நற்செய்தி பகுதியிலும் நாம் கருத்து செலுத்த வேண்டிய 2 அடிப்படை திருமொழிகள் 21, 22 ஆகிய திருமொழிகளை நாம் பார்க்கலாம். எல்லாரும் ஒன்றாக இருப்பாராக, நாம் உம்முடன் இருப்பது போல, நீர் என்னுடன் இருப்பது போல, இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பதினாலே நான் இவர்களோடு என் விருப்பப்படி வரவில்லை, நீர் அனுப்பியதினால் நான் வருகிறேன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நாம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே பார்த்தாலும் இந்த ஒருமைப்பாட்டின் வழியாக கடவுளே இதை செய்தார், கடவுளே இதை நிறைவேற்றினார் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று வருகிற அதே கூற்றை ஒத்து இங்கும் தந்தையாகிய கடவுளே, இவர்கள் ஒன்றாய் இருக்கிறதுனாலே நீர்தாம் என்னை அனுப்பினீர் என்பதை இந்த உலகம் நம்பும் என்பதற்குரிய அடிப்படை செய்தியாக இது இங்கே சொல்ல பெற்றிருக்கின்றது. முதலாவதாக ஒருமைப்பாட்டின் முயற்சியை கடவுளே மேற்கொள்கிறார், நிறுவுகின்றார். அந்த ஆண்டவர் நிறுவிய அந்த ஒருமைப்பாடு நிலை பெற வேண்டுமானால் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் கூறப்பெறுகின்றன. ஒருமைப்பாட்டின் அடித்தளங்களாக அவை அமைகின்றன. ஒருமைப்பாட்டின் வழியாக கிறிஸ்து வெளிப்படுத்த பெறுகிறார் என்கிற செய்தியை இந்த நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒருமைப்பாடே கிறிஸ்துவின் வெளிப்பாடு. ஒருமைப்பாடு இல்லாமல் கிறிஸ்துவை திருச்சபை வெளிப்படுத்த முடியாது. போட்டிகளும் வழக்குகளும் இருக்கிற இடத்தில் அது கிறிஸ்துவின் உடல் என்று பெயர் பெறாது. ஆகினால்தான் அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும்.
அவருடைய எண்ணங்கள் நிலைபெற வேண்டும் என்கிற குறிப்பு மிக கருத்தாக எடுத்து எம்பெறுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாம் படிக்க கேட்ட திருமுக பகுதியிலே கிறிஸ்துவை தலையாக கொண்ட உடலாக திருச்சபை உருவகிக்கப்படுகிற போது அந்த திருச்சபைக்கு என்று தனி நிகழ்ச்சி திட்டங்களோ தனி செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் பார்வையை கொண்டுதான் அது இயங்க முடியும். ஆகையினாலே அந்த உடலிலே அவர்கள் நாம் அனைவருமே உறுப்பினர்களாக இணைக்க பெற்றிருக்கிறதினால் ஒருமைப்பாட்டை முன்முயன்று நிறைவேற்றுகின்ற கடவுள் ஒருமைப்பாட்டை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு வேண்டிய பண்பாட்டை நமக்கு தருகின்ற கடவுள் தொடர்ந்து நம் திருச்சபையின் ஒருமைப்பாட்டின் வழியாகவே கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும், சார்ந்துரைக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கலாம். ஆனால் நானே அந்த நற்செய்தியாய் மாறாதவரை, திருச்சபையே அந்த நற்செய்தியை அறிவிக்க தன்னையே நற்செய்தியாக மாற்றிக்கொள்ளாத வரையில் எந்த முயற்சிகளும் பயன் தரப்போவதில்லை. மனம் மாற ஆண்டவர் இந்த நாளில் அழைக்கின்றார். ஆண்டவரின் முதல் வருகையை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நினைவு கூறுகின்ற நாம் வட இந்திய திருச்சபையின் பிறப்பினை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நினைவு கூறுகின்ற நாம் ஒருமைப்பாட்டு முயற்சிகளிலே வரலாற்றிலே ஆண்டவர் முன் முயற்சி செய்கிறார். அவரே அவருக்கான அடித்தளங்களை தருகின்றார். திருச்சபை என்கின்ற பேரியக்கம் தம் செயல்பாடுகள் வழியாய், ஒருமைப்பாட்டு செயல்பாடுகளின் வழியாய் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். வாருங்கள், ஆண்டவரோடு நின்று நாம் செயல்படுவோம், ஆண்டவருக்கு உரியோராக நம்மை நிலைநிறுத்துவோம். எந்த நோக்கத்தோடு திருச்சபைக்கு உட்பட்டு இருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் துணையோடு நிறைவேற்றுவோம். ஆண்டவரின் பேரருள், ஆண்டவரின் பெரும் துணை உங்களோடு நம்மோடு என்று நிலைத்திருந்து ஒருமைப்பாட்டை முறியடிக்கின்ற எந்த முயற்சிகளையும் முறியடித்து ஆண்டவருக்கு நேராய் அன்பு செய்கின்ற கூகாயமாய், அன்பு செய்கின்ற சமுதாயமாய் நிலைத்திருக்க ஆண்டவரே நமக்கு வேண்டிய துணையை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற குறிப்புகளுக்காக உமக்கு நன்றி. நாடுகள் பிளவுற்று கிடந்த வேளையில் திருச்சபைகள் கோட்பாடுகளினாலும் பல்வேறு நிலைகளினாலும் பிளவுபட்டு கிடந்த நிலையில் ஒருமைப்பாட்டை அடிப்படையாய் விளங்குகின்ற நீர் முன்முயற்சியாய் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தினேன். வடநாடு இஸ்ராயலும் தென்னாடு யூதாவும் மட்டுமல்ல, பல்வேறு திருச்சபை நற்செய்தி இயக்கங்கள் எங்களுடைய நாட்டிலே பல்வேறு நிலைகளிலே திருச்சபைகளை உருவாக்கி தங்களுக்குள்ளே முரண்பாடுகளோடு இருந்த நிலையில் நீரை முன்முயற்சியாய் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்தேன். நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்வதற்குரிய உயரிய மதிப்பீடுகளை நீர் எங்களுக்கு அடித்தளமாய் கொடுத்திருப்பேன். முழு மனத்தாழ்மையோடு, கனிவோடு, அன்போடு ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற உயரிய மனநிலை இருக்க வேண்டும் என்று கற்பிக்கிறேன். உம்மை போற்றுகின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, திருச்சபை என்கின்ற இந்த பேர் இயக்கம் தம் ஒருமைப்பாட்டு முயற்சியின் வழியாக உம்மை வெளிப்படுத்தக்கூடிய கலங்கரை விளக்கம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஆற்றல் உள்ளது. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வருகையின் காலம் முழுவதும் எங்கள் மீட்பரின் முதல் வருகையை நன்றியோடு நினைவு கூறும். அவர் வருகைக்காக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் காலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம்.